பிரதமர் மோடி முதல்வர் ஜெயலலிதா சந்திப்பு தொடர்பாக ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் தொடர்ந்து 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் அதிமுகவினர் சுமார் 100 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதோடு அவரது உருவ பொம்மையையும் எரித்தனர். இதனால் கிருஷ்ணகிரி ரவுண்டானா பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த ஓசூரில் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் அதிமுகவினர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று எரித்தனர். இதே மாவட்டத்தைச் சேர்ந்த குறும்பூரிலும் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் அதிமுக இளைஞர் அணியினர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து அவரை கைது செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரி சாலையில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று எரித்தனர். இதே மாவட்டத்தைச் சேர்ந்த பல்லடத்திலும் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து அவரை கைது செய்ய கோரி அதிமுகவினர் முழக்கமிட்டனர். கரூர் கிருஷ்ணகிரிபுரத்தில் கூடிய அதிமுகவினர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் ஆதனூரில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை அதிமுகவினர் எரித்ததோடு அவருக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர்.